குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உயரத்திற்கு செல்வதற்காக நீங்கள் எல்லாம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்திற்கு வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னன்னாங்க, உங்களை மாதிரி வயிற்றுல பசி இருக்கிறவங்களை பார்க்கிறோம். ஹங்கர் இன் தி பெல்லி, லைஃப்ல சாதிக்கணும், மேல போகணும். ஒரு சிறிய கிராமத்தெல்லாம் பிறந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய வாழ்க்கையில உயரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்கின்ற உங்க கனவுகளோடு நானும் இங்கே வந்து பங்கேற்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு பெரிய உந்துதல். நான் பெரும்பாலும் தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இதுவரை சென்றதில்லை. இதனுடைய முதல் நிகழ்ச்சி கடந்த 5 ஆண்டுகள்ல. காரணம் இந்த குடும்பம், இந்த சேத்தியா சன்ஸ் என்கின்ற ஒரு குடும்பம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை மிக நன்றாக தெரியும். முதலாக அவங்களுடைய இல்லத்திற்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி ஒரு பில்டிங்ல ஒரு 4 ஃப்ளோர்ல 33 பேர் அமைதியாக ஒரே குடும்பமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்பவெல்லாம் 4 பேர் ஒரு குடும்பத்துல ஒன்றாக இருந்தாலே பெரிய விஷயம். சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும். டிவியில எந்த சேனல் பாக்குறங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சு உணவுல இருந்து சிறு சிறு பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை வாழுகின்ற முறையிலேயே ஒரு பிரச்சனை. எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இந்த குடும்பத்தை முதலாக பார்த்த பொழுது 33 பேர் எப்படி இருக்கிறாங்க. அதை விட ஆச்சரியம், அந்த குடும்பத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை 5 சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து இந்த நிறுவனத்தை நடத்துவது 2வது பெரிய ஆச்சரியம். ஏன்னா 5 பிரதர்ஸ் வந்து ஒன்றாக இருந்து ஒரு நிறுவனத்துல அவங்களே பொறுப்புகளை அவங்களுக்குள்ள தீர்மானித்து, மேனேஜிங் டைரக்டர், சிடிஓ ஒருத்தவங்க, சிஇஓ ஒருத்தவங்க, சிஎஃப்ஓ ஒருத்தவங்க, காம்ப்ளைன்ஸ் ஆபீசர் ஒருத்தவங்க, அவர்களுக்குள்ள விட்டு கொடுத்து நிறைய ஏஜ் கேப் இருந்தாலும் கூட ஒரு குடும்பமா நடத்துறாங்களே அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம். ஆனால் நிச்சயமாக இன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து அவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக S2M ஹெல்த், சிம்பிளிஃபைங் ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்தினுடைய ஆனுவல் டே இந்த நிகழ்வுக்கு வந்ததிலே மட்டிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். அன்பு சொந்தங்களே, கேசரி சந்த் சேத்தி அவர்கள் இன்னைக்கு பிதாமகனாக இந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 160 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குடும்பம் வெளியே வர்றாங்க. 160 ஆண்டுகளுக்கு முன்பு, 160 years before. அங்கிருந்து படிப்படியாக அப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருந்திருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல. ராஜஸ்தான்ல இருந்து படிப்படியாக ஹைதராபாத்துக்கு வர்றாங்க. அங்கே 50 ஆண்டுகள். அதன் பிறகு அங்கே 50 ஆண்டுகள் வசித்து பிசினஸ் இதெல்லாம் செய்த பிறகு மறுபடியும் அவங்களுக்கு பசி, பெரிய பசி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் என்று 1908 இந்த புண்ணிய மண்ணுக்கு, மெட்ராஸ் மண்ணுக்கு 1908 ஒரு குடும்பமாக வர்றாங்க. 1908 இன்னைக்கு 2025 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 117 வருஷம். 117 வருஷம் ஒரு குடும்பம் இங்கிருந்து தமிழ்நாட்டையும் வளர்த்தி, மெட்ராஸையும் வளர்த்தி, சென்னையும் வளர்த்தி, தங்களையும் வளர்த்தி, இந்த மண்ணில் 1200 அற்புதமான 600 மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னா என்னை பொறுத்தவரை இது சாதாரண வேலை இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஆனால் மனதார நாம அவங்க பாராட்டணும். காரணம் எதற்காக நான் தமிழகத்துல நம்முடைய சொந்தங்களுக்கு இதை சொல்றோம் அப்படின்னாங்க, ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ப்ரௌட் தமிழியன்ஸ். நம்ம எல்லாருமே நம்முடைய தமிழ் இனத்தின் மீது மட்டாத ஒரு பாசமும் மாறாத ஒரு காதலும் இருக்கக்கூடிய மனிதர்கள். நான் இந்த ஜெயின் கம்யூனிட்டி எப்பெல்லாம் ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க அவங்கள பார்த்து நான் வியந்து போயிருவேன், ரொம்ப வியந்து போயிருவேன். அந்த ஜெயின் கம்யூனிட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, மை காட், வேற லெவலுங்க. அது எப்படி அவ்வளவு ஒற்றுமையாக இந்த ஜெயின் குடும்பத்துல இருக்காங்க. நாம இந்த காலகட்டத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எப்படி அத்தனை பேர் இருந்தாலும் காமன் வரவு செலவு கணக்கு தான் பார்ப்பாங்க, தனித்தனியா கணக்கு பார்க்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, காமன் அக்கௌண்ட்ல இருந்து தான் கொடுப்பாங்க. சம்பாதிக்கிறாங்க, காமன் அக்கௌண்ட்டுக்குள்ளதான் இன்கமிங் வரும். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்திற்கு ஜெயின் சமுதாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முதல் பாடமாக நான் அதை பார்க்கின்றேன். ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக, அண்ணன் தம்பி இருந்தா கூட சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு சண்டை, சின்ன பிரச்சனைக்கு சண்டை, வீடு செட்பேக்ல சண்டை, காட்டுல ஒரு வேலியை வச்சுட்டாங்க சண்டை, கோபமா ஏதோ பேசிட்டாங்க சண்டை, கல்யாணத்துக்கு போனேன் சில இடத்துல வந்து கறி சாப்பாடு போட்டாங்க, எலும்பு அதிகமா இருந்துச்சு, அதுக்கு சண்டை. எத்தனையோ சண்டைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் என்ன ஆகுதுனாங்க, நமக்குள்ள உறவுகள் அப்படியே பிரிஞ்சு 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 தனிமரமாக நியூக்ளியர் ஃபேமிலியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது குறிப்பாக
த சேத்தியா சன்ஸ் அவங்ககிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ஃபேமிலி, பிகாஸ் யூ ஆர் இட் செல்ஃப் பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி. அப்ப நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா நீங்க பார்க்கணும். என்ன உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். நாளைக்கு நீங்க பெரிய மனிதர்களா வரப்போறீங்க. இன்னும் 30-40 ஆண்டுகள் கழித்து நீங்க எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களா வாழ்க்கையில வரப்போறீங்க. எவ்ரி திங் இஸ் a lesson to be learned. இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயங்க ஜெயின் சமுதாயத்துல உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி மிச்சாமி துக்கதம் அப்படின்னு அவங்க ஒரு நிகழ்வை கொண்டாடுறாங்க ஜெயின் சமுதாயத்துல. நிறைய ஜெயின் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாப்பி மிச்சாமி துக்கதம். ஒரு 2-3 ஆண்டுகள மெசேஜ் அனுப்புறாங்களே. நான் 2-3 ஜெயின் நண்பர்கள்ட்ட கேட்டேன், என்னங்க மெசேஜ் அனுப்புறீங்க, மிச்சாமி துக்கதம்னா என்னங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள், இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்திருக்கு, நாங்க எல்லோரையும் மன்னித்து விடுவோம், எங்களையும் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயின் சமுதாயத்துல ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல நாங்க சண்டை போட்டிருக்கோமா, மன்னிப்பு கேட்டுருவோம். அந்த ஒரு வருஷத்துல நாங்களே ஒரு தவறு பண்ணிருக்கோமா, மன்னிப்பு கேட்டுருவோம். எங்களுக்கு யாராச்சும் தவறு பண்ணிருக்காங்களா, அதையும் மன்னிச்சிருவோம். சோ ஒரு சமுதாயத்துல 365 நாட்கள்ல ஒரு நாளை மன்னிப்பதற்காக மட்டுமே அந்த சமுதாயத்துல ஒரு நாள் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கணும். அப்ப என்னாச்சு, யூ டோன்ட் கேரி எனிதிங் ஃபார்வர்ட். உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, என்ன நடந்திருக்கு, நத்திங், நோ பேகேஜ் இஸ் கோயிங் ஃபார்வர்ட். எல்லா பேகேஜ் தூக்கி பின்னாடி போட்டுட்டு நீங்க ரொம்ப கம்பீரமா முன்னாடி போறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நிறுவனத்துல அவங்க பேசும் பொழுது 5 சகோதரர்களும் பேசும்பொழுது அதான் பார்த்தேன். சில எம்ப்ளாயிஸ் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாங்க. எஸ், வி மூவ் ஃபார்வர்ட், மிச்சாமி துக்கதம். ஆரம்பத்துல 2016 இருந்து 20 வரைக்கும் இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. கையில இருந்து பணம் போட்டுட்டே இருக்காங்க. 2020 இருந்து அப்போ அவங்க விடுதலை பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2020க்கு பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல பாருங்க, கோவிட பார்த்து 2 ஆண்டுகள் உங்களுடைய முயற்சியோடு, உங்களுடைய அனுசரணையோடு கோவிடை கடந்து 2025 8 மில்லியன் 80 லட்சம் சார்ட் நீங்க இங்கிருந்து நீங்க பண்றீங்க. 24/7 ஒர்க் பண்றீங்க, நைட்டு வேலை பாக்குறீங்க, பகல்ல வேலை பாக்குறீங்க. இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் வந்திருக்குன்னா சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து உழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அதனால் குறிப்பாக இந்த குடும்பத்தினருக்கு, சேத்தியா குடும்பத்தினருக்கு, அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் விட்டு கொடுத்தா தான் சின்னவங்களுக்கு அந்த புத்தி வரும், அறிவு வரும், அந்த ஆற்றல் வரும். எல்லாருமே நம்ம எல்லாமே தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை பார்த்து வளர்றோம். எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து வளர்றாங்க அதை பார்க்கும் பொழுது நாமளும் விட்டு கொடுத்து வளர்வோம். ஆனால் சேத்தியா குடும்பம் இன்னும் சிறப்பாக, இன்னும் சந்தோஷமாக, இன்னும் ஆனந்தமாக, இன்னும் பலமாக, இன்னும் வலிமையாக நீங்கள் வழிநடத்தணும். சென்னையில உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, தமிழகத்துல முக்கியமான பங்கு இருக்கு. சென்னை மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் போறீங்க, அடுத்து விஜயவாடா, இண்டோர் போன்ற மாநிலத்துக்கும் போறீங்க, ஊர்களுக்கும் போறீங்க. எக்ஸ்பான்ஷன், அமெரிக்கால ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு 2500 பேர்த்த ரெக்ரூட் பண்ணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறீங்க. அதனால் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் பெரிது. தமிழகத்தை நீங்க வளர்த்தணும், நீங்களும் வளரணும். அதன் மூலமாக பாரதம் வளர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வேண்டுகோளும் கூட. மிக குறிப்பாக மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய நவீன் சேத்தியா அவர்கள், சிஇஓ பவன் சேத்தியா அவர்கள், சிஎஃப்ஓ விகாஸ் சேத்தியா அவர்கள், சீஃப் லீகல் ஆபிசர் பிரவீன் சேத்தியா அவர்கள், சீஃப் டெக்னாலஜி ஆபிசர் பிரதீப் சேத்தியா அவர்கள் இன்னும் ஒற்றுமையாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் கம்பீரமாக இந்த கம்பெனியை நீங்க வழிநடத்தணும். இன்னைக்கு $15 மில்லியன் இருக்கலாம் உங்களுடைய ரெவன்யூ. யூ வாண்ட் டு see a $1 billion கம்பெனி வெரி சூன். மிக விரைவில் இந்த அற்புதமான நிறுவனம் S2M ஹெல்த் நிறுவனம் ஒரு $1 billion வேல்யூவேஷனோட நீங்க வரணும். அதற்காக இன்னும் கடுமையா நீங்க முயற்சித்து இன்னும் நம்முடைய அந்த டீமை எல்லாம் ஒருங்கிணைச்சு இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க வருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்ன கொடுத்த தலைப்புக்கு நான் வரவே இல்லைங்க, இப்பதான் தலைப்புக்கே வர்றேன். அவங்க இன்டெகிரிட்டியை பத்தி பேசணும். இன்டெகிரிட்டியை பத்தி நீங்க இன்னைக்கு பேசணும், எங்க எம்ப்ளாயி கிட்ட நீங்க சொல்லணும். காரணம் நம்ம எல்லாம் ஒரே படகுல தாங்க இருக்கோம். உங்களை விட கொஞ்சம் முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கின்றேன், கொஞ்சம் வாழ்க்கையை உங்களை விட அதிகமா பார்த்திருக்கேன். மேபி அந்த அர்த்தத்துல அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இன்டெகிரிட்டியை பத்தி என் குழந்தைங்கிட்ட நீங்க பேசணும். ஸ்டீவா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கிருந்து லைட் அடிக்கிறதுனால என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க நீங்க யாருமே, ஏன்னா லைட் ஹெவியா இருக்கு. பட் இருந்தும் ஸ்டீவா அப்படிங்கிற கிரிக்கெட்டரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அவருடைய புத்தகம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காரு. ஸ்டீவா டிஃபைன் பண்றாருங்க, ஒரு கிரிக்கெட்ல ஃபார்ம் நம்ம சொல்றோம், இந்த பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இல்ல அப்படின்லாம் பேசுறோம். ஒரு ஃபார்ம்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் எ ஸ்வெட் இன் யுவர் ஆர்ம்பிட். உங்களுடைய ஆர்ம்பிட்ல இருக்கக்கூடிய வியர்வை மாதிரி உங்களுக்கு தெரியாதா, நான் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த ஃபார்மை டிசைன் பண்ணிருப்பாரு. ஒரு கிரிக்கெட்டர் ஃபார்ம், நீங்க ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு நினைப்பீங்க, ஆனா அங்க பவுலருக்கு தெரிஞ்சிடும் நீங்க நடக்கிற விதம், நீங்க பேட்டை பிடிக்கிற விதம், நீங்க கிரீஸ்ல கார்டு எடுக்கிற விதம், அதை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபார்ம் இஸ் லைக் எ ஸ்வெட் இன் யுவர் ஆர்ம்பிட். You might not know it, but others will smell it அப்படிமாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இன்டெகிரிட்டியும் அதே தாங்க. இன்டெகிரிட்டிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பது நம்மளை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்,
எவ்வளவு பஞ்சுவலா இருக்கிறோம், எவ்வளவு டிசிப்ளினா இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் ஈத்தோஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம், ஆர்கனைசேஷனோட வேல்யூஸ்க்கு எவ்வளவு அலைண்டா நாம இருக்கோம், ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட சிரித்த முகத்தோடு கையாளுகின்றோமா, கம்பெனி விட்டு கொடுக்காம கம்பெனி எப்பொழுதுமே பிகர் தன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறோமா, இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி. எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? ஜென்சி கிரௌட் பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஜென்சி. நேற்று நேபாளில் ஒரு பெரிய போராட்டம், கடந்த 3-4 நாட்களாக பெரிய போராட்டம் எல்லாம் பாக்குறீங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் சொல்லிட்டாங்க, 28 வயசுக்கு மேல யாருமே வந்துடாதீங்க, இந்த போராட்டத்துல 28 வயது கீழே மட்டும்தான் பங்கேற்கணும். எனிபடி அபவுட் 28 கெட் அவுட். இப்ப நீங்க எல்லாமே ஆவரேஜ் ஏஜ் 24, யூ ஆர் த ஜென்சி கிரௌட். சோ அவங்க ஜென்சி டிஃபைன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்காக ஒரு நாட்டை நாங்களே உருவாக்க போறோம். பிரிட்டிஷனுடைய குழந்தைங்க எல்லாம் பாருங்க, எல்லாமே வெளிநாட்டுல படிக்கிறாங்க, அவ்வளவு சொத்து சம்பாதிக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஏழையா, வருஷத்துக்கு 8 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வேலைக்கு போறோம், ஏதோ வேலை பார்க்கிறோம், உலகம் முழுவதும் வேலைக்கு போறோம். இதான் அந்த நாட்டினுடைய நிலைமையான ஒரு பெரிய போராட்டம் நடிச்சு நீங்க பாத்துருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பார்லிமெண்ட் கொளுத்தி பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஜென்சி கிரௌட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க. உடனடியாக நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், இப்பவே நடக்கணும் அப்படின்னு தவறு கிடையாது. இன்னைக்கு அதை எப்படி நீங்க டெம்பர் பண்றீங்க அப்படிங்கறதான் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சேலஞ்ச். ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம், பக்கத்து கம்பெனில கொஞ்சம் சேலரி சேர்த்து கொடுக்குறாங்க, நம்ம கிளம்பி போயிடலாமா? தட்ஸ் a temptation. It's a test of your integrity. இல்ல அந்த கம்பெனிக்கு போயிட்டோம், அதுல இருந்து அந்த கம்பெனில கொஞ்சம் சேலரி அதிகமா கொடுக்குறாங்க, அங்க போயிடலாமா? again a test of your temptation. இன்னைக்கு இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, you will stay stable for some time. நீங்க இந்த கம்பெனியை விட்டு வெளியே போறீங்கன்னா என்னோட எதிர்பார்ப்பு நீங்க சொந்தமா ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பதாக மட்டும்தான் இருக்கணும். அதான் என்னோட எதிர்பார்ப்பு. நான் இந்த S2M ஹெல்த்ல இருந்து நான் வெளியே போறேன், 5 ஆண்டுகள் கழிச்சு போறேன், 10 ஆண்டுகள் கழிச்சு போறேன், ரொம்ப சந்தோஷம். நீங்க தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இன்னைக்கு முதலாளிகள் வேண்டும், தொழில் ஆரம்பிப்பவர்கள் வேண்டும், நிறைய வேலை உருவாக்குறவங்க வேணும். அது உங்க ஸ்பிரிட்டா இருக்கணும். நான் இங்க இருப்பேன், கத்துக்குவேன், வேலை செய்வேன், ஹானஸ்டா இருப்பேன், எத்திக்கலா இருப்பேன், கடினமா உழைப்பேன், 8 மணிக்கு வான்னு சொன்னா 7:30 மணிக்கு வருவேன், 7 மணிக்கு போன்னு சொன்னா 8 மணிக்கு போவேன். அப்படிங்கிற உழைப்பு, அந்த தகுதி திறன் உங்களை ஒரு முதலாளியாக மாற்றும். அது உங்களுக்கே தெரியாம மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தானாக வர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் டெஸ்ட் ஜென்சி கிரவுட். இரண்டாவது, உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், சோசியல் மீடியா, சமூக வலைதளம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஹெவிலி டிஸ்ட்ராக்ஷன். அது என்ன ஆகுதுனாங்க, இட் இஸ் கிரியேட்டிங் அ ஜெனரேஷன். உடனே வேணும், நம்மளை எல்லாமே ஜட்ஜ் பண்றாங்க, அவங்களுக்காக நாம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது நீங்க எப்படி தாண்டி வர போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கிரேட்னஸ் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது. பிகாஸ் மெனி டைம்ஸ் we are not very integrity நம்ம கிட்ட கொஞ்சம் குறைவா இருப்பதற்கான காரணம் மத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால சமூக வலைதளம் உங்களோட பின்னி பிணைந்து இருக்கிறது. எதுவுமே நீங்க செய்ய முடியாதுங்க. டேட்டாலாம் நீங்க பாத்தீங்கன்னா, சில டேட்டா நான் கொண்டு வந்தேங்க, பட் பேச வேண்டாம் அப்படிங்கறதுக்காக எக்ஸ்டம்போரா பேசுறேங்க. ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல 402 மில்லியன் டெராபைட் ஆஃப் டேட்டாவை நம்ம உருவாக்குறோம். 2024 போன ஆண்டுல மொத்த இமெயில்ஸ் 361 பில்லியன் இமெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். கூகுள் ஒரு நாளைக்கு 16.4 பில்லியன் சர்ச்சஸ் செய்யறாங்க. அப்ப ஒரு செகண்டுக்கு 1,89,900 சர்ச் கூகுள்ல நடக்குது. யூடியூப் வீடியோ ஒரு நாளைக்கு 1 பில்லியன் ஹவர்ஸ் யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம் ஆவரேஜா. குளோபல் இன்டர்நெட் டிராபிக் போன ஆண்டு பாத்தீங்கன்னா 68 எக்ஸாபைட் போயிடுச்சு. ஒரு எக்ஸாபைட்டுங்கிறது 1 பில்லியன் கிகாபைட். வாட்ஸ்அப், நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு 100 பில்லியன் மெசேஜை ப்ராசஸ் பண்ணுது. அது வீடியோவா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல 2,52,000 வெப்சைட்டை புதுசா உருவாக்குறோம். சொல்லிட்டே போலாங்க. 1.24 பில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் போன ஆண்டு மட்டுமே 124 கோடி ஸ்மார்ட் போனை உருவாக்கணும். சோ அவ்வளவு டேட்டா வேர்ல்டு, எங்க பார்த்தாலும் டேட்டா. அந்த டேட்டால நீங்க இன்னைக்கு இருக்கீங்க, யூ ஆர் டீலிங் வித் டேட்டா. அந்த டேட்டாவோட இன்டெகிரிட்டி இருக்கணும், அதுல ஒரு கரெக்ட்னஸ் இருக்கணும், அதுல ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா அதை நம்பி யாரோ பில்லிங் போடுவாங்க, கோடிங் போடுவாங்க. ஒரு சின்ன தவறாயிருச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் மாத்தி என்டர் பண்ணும்போது தவறான ஒரு மெடிசன் உங்களுக்கு போகும், தவறான பிரிஸ்கிரிப்ஷன் போகும். ஸோ டேட்டாவை டீல் பண்ணக்கூடியவங்க நீங்க, டேட்டாக்குள்ளேயே வாழ்றீங்க. அதனால எப்படி இந்த சோசியல் மீடியாவை கட்டுக்குள்ள வச்சு உங்களுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது அடுத்து நான் உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. நீங்க தான் யோசிச்சு அதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கடைசியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு உங்க நிறுவனம், உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவிஷன் என்ன நீங்க பண்றீங்களோ, இட் இஸ் ஏஐ சென்சிட்டிவ். இன்னைக்கு ஏஐ எந்த ஸ்பீட்ல வளருது பாருங்க. இன்னைக்கு ஏஐல இருக்கும், இன்னொரு 3-4 yearsல we'll get into artificial generative intelligence, AGI-க்கு போயிடும், which means computers might have more mind than a human being. அதுல நீங்க இருக்கீங்க. சோ அடுத்த ஒரு 4-5 years இந்த கம்பெனிக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியட். இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் யார ஃப்ரண்ட்ல இருக்காங்களோ, இந்த ஏஐ அவங்க நேவிகேட் பண்ணி அடுத்த கட்டம் அவங்க எடுத்துட்டு போகணும். ஏஐ ப்ரூஃப் பண்ணணும். அவங்க ஏஐனால இந்த பிசினஸ் பாதிக்காம அடுத்த கட்டம் போகணும். இது பக்காவான ஏஐ சென்சிட்டிவ் செக்டர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க.
அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி என்னை பொறுத்தவரை உங்களுடைய லாயல்ட்டியை இன்னும் எதிர்பார்க்கிறாங்க. they want you to be more loyal to the company. காரணம் ஒரு சேலஞ்சுமே 2016 எவ்ரி சிங்கிள் சேலஞ்ச் ஒரு சேலஞ்சா தாண்டி தான் 2025 இருக்கீங்க. So 2025 onwards you will see more challenges. So எப்பவுமே குரூப்பா இருக்கும்போது சேலஞ்சை ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அதனாலதான் ஒரு விறக உடைச்சிடலாம், பட் ஒரு பண்டில் ஆஃப் விறக வச்சீங்கன்னா உடைக்க முடியாது. அதனால எப்பொழுதுமே ஒரு டீமா இந்த கம்பெனிங்கிறது உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இடம், உங்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம், உங்க குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்த ஒரு இடம் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்களும் வளரணும், கம்பெனியும் வளர்த்தணும். இந்தியா நீட்ஸ் லாட் ஆஃப் கம்பெனிஸ். எனக்கு $1 பில்லியன் ரெவென்யூக்குள்ள நிறைய கம்பெனிகள் போகணும். காரணம் இந்தியாவுடைய வளர்ச்சி உங்களை போன்ற இளைஞர்கள் கையில இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா நம்ம பெரிய ஸ்பீச் கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இது அடிக்கடி சைனீஸ் பழைய சைனீஸ் ஸ்டோரிங்க. அது இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்றேன். 2 விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில. ஒரு குதிரை, அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாயி குதிரை ஓடிடுது, காணாம போயிருது. நம்ம கிராமத்துல உங்களுக்கு தெரியும், மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம். ஐயோ மாடு இறந்துச்சுங்களா, ரொம்ப சாரி. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அசெட். அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க, அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு, ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க, குதிரை ஓடி போயிடுச்சு, வாட் அ பேட் லக் ஃபார் யூ. அவர் சொன்னார், பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது. ராஜா சொல்றாரு, யாருகிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க, சண்டைக்கு போலாம். ஒரு மேல் உங்க வீட்டுல குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும். அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம். ஆனா பக்கத்து தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு, அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு. அப்ப எல்லாம் வந்து குதிரை காணாம போனவன்ட்ட சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பெரிய லக்கு, நீங்க இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க. ஆனா பக்கத்து தோட்டத்துல பாருங்க, அவர் குதிரை வச்சிருந்தனால இன்னைக்கு போருக்கு போறாரு, என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லையும். அப்பவும் சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அந்த குதிரை வச்சிருக்கிற போருக்கு போறாரு, போர்ல சண்டை போடுறாரு, காலை இழந்து விடுகின்றார். அந்த வாரில சண்டையில கால் போயிருக்கு. உடனே வீட்டுக்கு வர்றாரு, எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க, ஐயோ பாருங்க குதிரை ஓடி போயிருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க, குதிரை ஓடாதனாலதான் உங்களுக்கு கால் போச்சு, என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க. எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க, இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும். எந்த தோட்டத்துல அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது, 2 குதிரையா வருது. மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க, ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு, 2 குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு, சூப்பர் லக்கி நான். அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அப்ப அந்த விவசாயினுடைய மகன், சரி நமக்கு தான் 2 குதிரையா வந்துருச்சு, அப்பாட்ட சொல்றாரு, அப்பா அந்த குதிரையில ஏறி நான் போட்டுமான். அப்பா சொல்றாரு, போயிட்டு வாப்பான்னு. சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையில திரும்ப ஏறி போறார். கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார். மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க, என்ன பேட் லக் சார், ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் போய் இடுப்பு உடைஞ்சு போச்சு. அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க, ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். காரணம் என்னன்னா, எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் லா ஆஃப் கர்மா. இந்த நேரத்துல ஏன் இந்த கம்பெனில இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லா ஆஃப் கர்மா. ஏன் நீங்க ஊரை விட்டு இவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, லா ஆஃப் கர்மா. நீங்க கெட்டதுன்னு ஒண்ணு நினைப்பீங்க, அது 5 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க, 5 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும். அதனால இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க, எது நடந்தாலும் புன்னகையோடு, கம்பீரத்தோடு, வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்களும் நன்றா இருப்பீங்க, இந்த கம்பெனியும் நன்றாக இருக்கும். இந்த கம்பெனியும் அடுத்த கட்டத்திற்கு போகும். மறுபடியும் ஒரு முறை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா 1600 அன்பு சகோதரிகளுக்கும், கேசரி சந்த் சேத்தியா அந்த ஐயா அவர்களுக்கும், அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும், இந்த குடும்பத்தினுடைய இளையவர்களுக்கும், S2M ஹெல்த் நிறுவனத்தினுடைய சீனியர் பீப்புள் who are part of the leadership team, management team, அவர்களுக்கும், இந்த கம்பெனியில பணிபுரியக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள், எம்ப்ளாயா யார் அன்னைக்கு இருக்கிறீங்களே, நாளைக்கு நீங்க லீடர்ஸா வரணும். லீடர்ஸா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்க ஓனர்ஸா வரணும். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்தியாவுடைய வளர்ச்சி உங்க கையில் இருக்கு, நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தது நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.